நீர் என்னை காண்கிற தேவன். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன் அப்படி சொல்லி யார் பேர் வச்சாங்க? ஆகார் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சாராயின் இடத்துலேருந்து, தன்னுடைய நாச்சியார் இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள சாரை என்ன பண்ண, ஆகாரை கடினமாய் நடத்தினபடியால் சாராய் இடத்துலேருந்து ஆகார் என்ன பண்ணுறாங்க, தப்பி ஓடி போகும்போது அப்போ தான் வனாந்தரத்தில் தூதனானவர் என்ன பண்ணுறாரு, ஆகாரை கண்டு ஆகாரை பார்த்து கத்த சொல்கிறாரு, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டால் அவள், நான் என் நாச்சியார் ஆகிய சாராலை விட்டு என்ன பண்ணுறேன், ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, தூதன் என்ன சொல்றாரு, நீ திரும்ப என்ன பண்ணு, உன் நாச்சியார் இடத்திற்கு போய் அவர் கையின் கீழே என்ன பண்ணு, அடங்கிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ திரும்ப ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனை என்ன பண்ணு, அவனுக்கு இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வைப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கடந்து அதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அப்போதான் என்ன பண்ணுறா, அந்த தூதனுக்கு என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி என்ன பண்ணா, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆகார் பேர் வைக்கிறாங்க. நாம் கூட இந்த நிலைமையில் நம்மளை யார் நம்மளை பார்ப்பாங்க, நம்முடைய கண்ணீரை, நம்மளுடைய துக்கத்தை, நம்மளை கவலையெல்லாம் யார் நம்மளை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்முடைய சூழ்நிலைகளை என்ன பண்ண, யாரை நம்பி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய தாழ்ந்த நிலையை என்ன பண்ணுறாரா, அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரா, மறக்கவே மாட்டார். அவர் இடத்துல மறைவாக ஒன்றும் நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் என்ன பண்றாரா, அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுக்குள்ள நம்ம இப்போ என்ன யோசிக்கிறோம் என்பதை கூட என்ன பண்றாரா, அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். இதான் நம்ம சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம். 139 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கூட, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படி சொல்லி தாவீதுக்காரன் அழகா சொல்றாரு. எடுத்து ஒரு வாசிப்போம். சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் உள்ளந்திரியங்களை முற்றிலுமா என்ன பண்றாரா, அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அதுலேயே 2வது வசனம், நம்மளை உட்காரதுலையும் எழுந்துறதுலையும் என்ன பண்றாரா, அவர் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் என்ன பண்றாரா, அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தாவீதுக்காரங்கன்னு சொல்றான், வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என்ன பண்ணுறாரா, அவர் அங்கேயே இருக்கிறாரா. நம்ம என்ன செய்கிறோமோ, எங்கே நம்ம இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் அவர் அறிந்து நம்மளை பாதுகாக்கிறவராய், நம்ம காண்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இருதயத்தை காண்கிற தேவன். எடுத்து ஒரு வாசிப்போம். 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு பகுதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் என்ன பண்ண, ஒரு சகோதரி அவங்க உடம்புல அநேக தீ காயங்களோடு என்ன பண்ணாங்க, பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். அப்போ அவர் நினச்சார், அவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து என்ன பண்ண, பரிதாபப்பட்டு அவருக்கு பிச்சை போட்டுட்டு போயிட்டாராம். சில மாதங்கள் கழித்து அதே நபர், அதே பெண் வேறொரு இடத்துல அதே தீ காயங்களோட, அந்த காயங்கள் எதுவுமே ஆறாமல் அப்படி அதே தீ காயங்களோடு இருக்கிறத அவர் மறுபடியும் அவர் பார்த்தாராம். பார்த்துட்டு அப்போ தான் அவர் யோசிச்சாராம், இது என்ன இல்லை, ஒரிஜினல் நிஜமான காயங்கள் கிடையாது, இது மனுஷரை ஏமாற்றத்துக்குரிய காயங்கள், இது அவங்களே ஏற்படுத்தி கொண்டது இது அப்படின்னு சொல்லி அவர் அப்போ தான் அவருக்கு என்ன பண்ணுச்சான், தோணுச்சான். அப்புறம் திரும்ப என்ன பண்ண, அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணா, மனுஷன் ஏமாந்து போகிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரா,
அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம இந்த மனுஷனை நம்ம அநேகரை நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாற்றி இந்த காயங்களை காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாத்துறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மனுஷனை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அவர் என்ன பண்ணுறாரா, நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் என்ன பண்ணுறாரா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தான் எலியா வந்து போகிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, ஈசாயினுடைய மகனில் ஒருவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சொல்கிறாரு எலியா கிட்ட. அப்போ என்ன பண்ணுற, எலியா வந்து ஈசாயினுடைய குடும்பத்துக்கு போகிறாரு. உன்னுடைய பிள்ளைகளை எல்லாரையும் என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பந்தி இருக்கும்போது ஒவ்வொருத்தனையாக பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, பார்வைக்கு ரொம்ப பலசாலியா, அவருடைய சரீரம் எப்படி இருக்குது, நல்ல புஷ்டியுமாக இருக்குது, பலசாலியெல்லாம் இருக்காங்க ஒவ்வொருவரும். அப்போ என்ன பண்ணுறாரு, எலியா வந்து அவங்க கிட்ட போகும்போது அப்போ தேவதூதர் சொல்கிறாரு, என்ன பண்ணேன், இவனை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப அடுத்தவனை பார்க்குறாரு, அடுத்தவனை எப்படி இருக்கான், அவனும் பலம் பொருந்தினவனாக இருக்கிறான். அவனையும் பார்த்து என்ன சொல்கிறாரு, இவனையும் புறக்கணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மகனையும் என்ன பண்ணுறாரு, புறக்கணிச்சிட்டே வர்றாரு. அப்போ தான் எலியா கேட்குறாரு, உங்களுக்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னா 7 பேரையும் என்ன பண்ணுறாரா கர்த்தர் புறக்கணிச்சிட்டாரு. அப்போ தான் இன்னொருத்தன் வந்து இருக்கான், என்னுடைய இளைய மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்ல உடனே எலியா வந்து சொல்கிறாரு, நீ போயிட்டுன்னா ஆளை அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அப்போ என்ன பண்ண, ஆளை அனுப்பி அவனை வர சொல்கிறாங்க. அவன் வந்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து என்ன பண்ணு, இவனை அபிஷேகம் பண்ணு. அவனை பார்த்த உடனே அவன் எப்படி இருந்தானா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாக இருந்தான். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அவனை பார்த்த உடனே என்ன பண்ணாரான் கர்த்தர், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஏன் அநேகர் வந்து அவங்களுடைய சகோதரரே வந்து என்ன பண்ணாங்க, பலசாலையெல்லாம் இருந்தாங்க. ஏன் அவங்கள எல்லாம் புறக்கணிச்சாருன்னா, இவனுடைய உள்ளத்தை கர்த்தர் என்ன பண்ணார், ஆண்டவர் பார்த்தாரு, அவனுடைய உண்மையை பார்த்தாரு. அவன் முழு இருதயத்தில் இந்த சுத்தத்தை பரிசுத்தத்தை பார்த்து என்ன பண்ணாரா, இவனை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்த உடனே என்ன பண்ணார் கர்த்தர், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அபிஷேகம் பண்ணாங்க. அல்லேலூயா. அதை நம்ம மனுஷன் நம்மளை வெளி தோற்றத்தை மட்டும்தான் என்ன பண்ணுவான், பார்ப்பான். ஆனால் கர்த்தர் யார், நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா. நம்ம உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து நம்முடைய என்ன நினைக்கிறோமோ, நம்முடைய என்ன கஷ்டம் என்ன கவலை என்பது என்ன பண்ணுறோம் முற்றிலுமாக அவருக்கு தெரியும். ஆனால் அவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், கூப்பிடணும். அந்த நிலைமையில் அவரை நம்ம துதிக்கிறோமா, அவரை நம்ம செபிக்கிறோமா, அவர் இடத்துல நம்முடைய கவலைகளை அவர் இடத்துல நம்ம சொல்கிறோமா அப்படின்றத என்ன பண்ணுறாரா, அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். 2வது, ஃபஸ்ட்டு இருதயத்தை காண்கிற தேவன், 2வது ஜெபத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 நாளாகவும் 7:13-15. நான் மழை இல்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்குமா. இது கர்த்தர் யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா, சாலமோன் கிட்ட என்ன பண்ணுறாரா, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்தை என்ன பண்ண, எனக்கு பலியிடும் ஸ்தலமாக என்ன பண்ண, ஆலயமாக என்ன பண்ண, இந்த ஸ்தலத்தை நான் தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். ஆகையால் நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அடிக்க வெட்டிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுமா, தங்களை தாங்களே தாழ்த்தி என்ன பண்ணோம்,
ஜெபம் பண்ணும்போது ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன பண்ணுவாரா? சேமத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தில் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகத்தை நம்மளை தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அவர்கிட்ட நாம் ஜெபிக்கும் போது என்ன பண்ணுறாரா? நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது நம்ம என்ன பண்ணோம்? அவரை முற்றிலுமாய் அவரை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக என்ன பண்ணணுமா? நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றும் என்ன பண்ணுறாரா? மன்னித்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? சேமத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு சாலமோன் கிட்ட, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நாமளும் இது போல தான் அவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுதா, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்குதா அப்படின்னு தெரியாமே நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவர் இடத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது, முழு இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு என்ன பண்ணுறாராம்? பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே 1 ராஜாக்கள் 8:29 கூட வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:29. இந்த ஆலயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் என்ன பண்ணுதா? திறந்திருப்பதாக அப்படின்னு சொல்றாரு சாலமோன். ஹல்லேலூயா. எடுத்த ஒரு வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:29. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும், உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அல்லேலூயா. உம்முடைய கண்கள் என்ன பண்ணுதா? அவருடைய கண்கள் இரவும் பகலும் என்ன பண்ணுதா? திறந்திருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா ஜெபங்களுக்கும் என்ன பண்ணுதா? அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவர் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்குதான். இதை தானியல் கூட நம்ம பார்க்குறோம். சிங்க கெபியில் தானியல் என்ன பண்ணுறாங்க? போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு தானியல்? தினம் 3 வேலையை என்ன பண்ணுறாரா? ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அந்த சிங்கத்தை அவர் ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரா? அவர் சிங்க கெபிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? சிங்கத்தினுடைய வாய் என்ன பண்ணாரா? கட்டிட்டாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணார்? தினம் 3 வேலை என்ன பண்ணாரா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவராய் அவர் என்ன பண்ணார்? இருந்தார். அதனால் என்ன பண்ணார்? சிங்கத்திலிருந்து என்ன பண்ணாரா? அவரை தப்புவித்து காப்பாற்றினார். ஹல்லேலூயா. தாழ்மையை காண்கிற தேவன். ஃபஸ்ட்டு இருதயத்தை காண்கிற தேவன், ஜெபத்தை காண்கிற தேவன், 3வது தாழ்மையை காண்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 138:6. சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவனை என்ன பண்றாரா? நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணோம்? உயர்வு தன்னால் என்ன பண்ணோம்? வரும். பெருமை இருந்தால் என்ன பண்ண? பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரா? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கும் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 4:10 கூட கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது என்ன பண்ணுவார்? அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணுமா? தன்னை தானே தாழ்த்தணும். தாழ்மைப்படும் போது தான் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். இது யாக்கோபு 4:5 கூட வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால்
தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு தான் என்ன பண்ணுறாரா? கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதே வார்த்தையை 1 பேதுரு 5:5 கூட நாம் பார்க்கிறோம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன பண்ணுறாரா? கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? தாழ்மை நமக்குள்ளே இருக்கும்போது எல்லா வெற்றியும் உயர்வும் என்ன பண்ணுதா? நம்மளை தேடி வரும். முதலாவது நம்ம இடத்துல என்ன பண்ணுமா? தாழ்மையை தான் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் பார்க்கிறார். ஃபஸ்ட்டு இருதயத்தை காண்கிற தேவன், 2வது ஜெபத்தை காண்கிற தேவன், 3வது தாழ்மையை காண்கிற தேவன், 4வதாக நம்முடைய கீழ்ப்படிதலை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணுறாரா? கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். 12:1 கூட நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணாரு ஆண்டவர்? என்ன பண்ணுறாரா? ஆபிரகாமுக்கு, நீ உன் தகப்பனையும் தாயும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, நீ போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். மறு வார்த்தை எதுவும் சொல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரா? அவர் அந்த தேசத்தை விட்டு என்ன பண்ணார்? கானான் தேசத்துக்கு போனார். கர்த்தர் சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே என்ன பண்ணார்? அவரை ஆசீர்வதித்தார். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொன்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினாருன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டபடினால அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணாரா? நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இதே ஆபிரகாமுக்கு இன்னொரு காரியம் பண்ணாங்க. ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? பலி செலுத்தும்படியாக என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு. எடுத்தவர் வாசிப்போம். 22 ஆதியாகமம் 22 ஈசாக்க பலி செலுத்தும்படியாக சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறா? ஆபிரகாம் என்ன பண்ணுறா? நான் ஒரு மலையின் மேலே என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு கூட இருக்க வேலைக்காரன் கழுதை விறகு கட்சி எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? எடுத்துக்கிட்டு பலி செலுத்த முடியாது கர்த்தர் சொன்ன இடத்துக்கு என்ன பண்ணாங்க? போகிறாங்க. போகும்போது அந்த மலை அருகில் போகும்போது என்ன பண்ணுறாங்க? ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அந்த வேலைக்காரனை, நீ என்ன பண்ணு, இங்கேயே இரு. இந்த மலை கீழவே அவனை என்ன பண்ணாங்க? வேலைக்காரனே கழுதையும் என்ன பண்ணுறாரு? மலையின் கீழவே விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? போயிட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அந்த வேலைக்காரன்கிட்ட சொல்கிறாரு. அப்படின்னா அவருக்குள்ளே என்ன இருந்துச்சா? விசுவாசம். நானும் என்னுடைய மகனும் என்ன பண்ணுவோம்? போயிட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு ஒருமையில் சொல்லலை. என்ன பண்ணுறாரு? நான் போயிட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ போயிட்டு திரும்ப அந்த மலையின் மேலே போகிறாங்க. போனோடனே ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் கிட்ட கேட்குறாங்க, அப்பா விறகு நெருப்பு எல்லாமே இருக்கு, ஆனால் பலி செலுத்துக்குன்னா இல்லை, ஆடு இல்லை அப்படின்ட்டு கேட்கும் போது அப்போ தான் ஆபிரகாம் சொல்கிறாரு, என்ன பண்ணார்? ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாங்க. பலி செலுத்துறதுக்கு விறகுகளை எல்லாம் அடுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? நெருப்பு எல்லாம் மூட்டிட்டு என்ன பண்ணாங்க? ஈசாக்குடைய
கையை கட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணல ஈசாக்கு மறுவார்த்தை எதுவும் கேட்கவே இல்லை. ஏன் கையை கட்டுறீங்க அப்படின்னலாம் எதுவுமே கேட்கவே இல்லை. பலி செலுத்த முடியாது என்ன பண்ணுறாரு, ஈசாங்க தூக்கி அந்த விறகு மேலெல்லாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவருடைய கத்தி என்ன பண்ணுறாரு, வானத்துக்கு நேராக நோக்கி என்ன பண்ணுறாரு, ஈசாங்க பலி செலுத்த முடியாது இது பண்ணும்போது அப்போ தான் என்ன பண்ணுறாரு தேவதூதன், ஆபிரகாமே ஆபிரகாமே என்ன பண்ணாத, உன் பிள்ளையின் மேலே உன் கையை போடாத அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் என்ன பண்ணுவோம், நானும் என்னோட மகனும் என்ன பண்ணுவோம் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் இருந்த இந்த விசுவாசம் அவர் என்ன பண்ண கொஞ்சம் கூட என்ன பண்ணலையா, பயப்படவே இல்லையா. என்ன பண்ண 100 வயசில் என்ன பண்ணார், அந்த பிள்ளையை கொடுத்தாரு. பிள்ளையை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, பலி செலுத்த முடியாது என்ன பண்ணுறாரு, அந்த மகனையும் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அவர் ஆண்டவர் மேலே ஒரு கோபமும் படலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடந்ததுனால என்ன பண்ணுறாரா, 12ஆம் வசனம் வாசிங்க. உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன பண்ணாரு, அவருக்கு இருந்த அந்த ஒரே மகனை என்ன பண்ணாரு, கர்த்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லி பலி செலுத்த முடியாது கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பலி செலுத்த முடியாது கொண்டு போனார். ஆனால் என்ன பண்ணார், கர்த்தர் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கீழ்ப்படிதலையும் பார்த்து என்ன பண்ணுறாரா, அந்த மகனை என்ன பண்ணல, பலி செலுத்த விடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இப்போ பலி செலுத்தாச்சு, பலி செலுத்துவதற்கு ஏதாவது ஒரு காரியம் இப்போ வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது என்ன பண்ணுச்சான், ஒரு ஆடு வந்து அதனுடைய கொம்பு வந்து என்ன பண்ணுச்சு, முள் புதரில் மாட்டிக்கிட்டு இருந்ததை பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஆடை தூக்கிட்டு வந்து பலி செலுத்திட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இருவரும் ஆபிரகாமும் ஈசாக்கும் இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. இது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அவர் இடத்துல இருந்த விசுவாசத்தையோ கர்த்தருக்கு கீழ்ப்படுதல நம்ம என்ன பண்ணோம், ஆபிரகாம் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறவராய் நம்ம இருக்கிறோம். ஆபிரகாம் தான் யார், விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது நம்மிடத்தில் யார், அன்பை காண்கிற தேவனாக இருக்கிறார். எடுத்த ஒரு வாசிப்போம், லூக்கா 7:40-48. இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நினைத்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களுக்கு பரிமளத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 பேர் இருக்காங்க. அது 2 பேர்ல வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்குறாங்க, இன்னொருத்த வந்து என்ன பண்றாங்க 50 வெள்ளிக்காசு கடன் வாங்குறாங்க. இப்போது அந்த கடன் வாங்கின அந்த முதலாளிகிட்ட இருந்து இப்போது இவங்க வாங்கின இந்த கடனை மன்னிக்கும் போது யார் அவங்களுக்கு அதிகமாக உண்மையாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா யார், 500 வெள்ளி பணத்தை வாங்கினவனா இல்லை 50 வெள்ளி பணத்தை வாங்கினோன்னா? 500 வெள்ளி பணத்தை வாங்கினவன் தான் என்ன பண்ணுவான், அதிக அன்பாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் என்ன பண்ணுச்சு, 50 வெள்ளி காசை விட 500 வெள்ளி காசு தான் அதிகம். அவனுக்கு தான் என்ன பண்ணாங்க, அவன் தான் என்ன பண்ணுவான்,
உண்மையாக அன்பாக இருப்பான். அது போல தான் திரும்ப என்ன சொல்கிறாரு, ஸ்ரீனிடமாய் திரும்பி என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்ரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு என்ன பண்ணல, தண்ணி தரல. இவளோ கண்ணீரில்லாம் என்ன பண்ணாங்க, என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் என்ன பண்ண அவைகளை துடைத்தால், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமளம் தைலம் பூசுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவியான அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய பாதத்துக்கு கண்ணீரினால் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமயிரினால் என்ன பண்ணுறாங்க, அதை என்ன பண்ண துடைக்கிறாங்க. அவருடைய பாதத்துக்கு என்ன பண்ணுறாங்க, விலை உயர்ந்த பரிமள தைலத்தை என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன பண்ணுச்சான், மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால என்ன பண்ண, இவள் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவள் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி என்ன பண்ண, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு. அவள் செய்த அன்பு, கர்த்தரிடத்தில் அவள் காண்பித்த அன்பை பார்த்து என்ன சொல்கிறாரா, நீ போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நாம் கூட இது போல் அநேக காரியங்கள் கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போகிறோம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரா, அவர்கிட்டத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும் போது என்ன பண்ணுறாரு, நம்ம அவரை உண்மையாக அவர் இடத்துல மன்னிப்பு கேட்குறோமா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரா பார்க்குறாரு. நம்ம முழு இருதயத்தோடு அவரை நம்ம துதிக்கும் போது என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு மன்னிப்பு அவர் கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாரா, நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் என்ன பண்ணுறாரு, அந்த ஒற்றாந்தரையில் வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாரா, ஆகாரை பார்க்குறாரு. அப்போ தான் என்ன பண்ண, ஆகார் வந்து ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, பேர் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருதயத்தை காண்கிற தேவன், 2வது ஜெபத்தை காண்கிற தேவன், 3வது தாழ்மையை காண்கிற தேவன், 4வதாய் கீழ்ப்படிதலை காண்கிற தேவன், 5வது நம்முடைய அன்பை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.